என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொல்லுகிறார். நம்முடைய வேண்டுதலை தேவன் கேட்டதற்கு அப்புறம் அவர் நல் வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் தேவன் பிரதியுத்தரமாக நமக்கு சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1:3 சொல்லுது, நம்முடைய கர்த்தர் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். மேலும் எரேமியா 33:14 சொல்லுது, எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். தேவன் நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவைகள் ஒன்றும் தவறி போகாது. யோசுவா 21:45 தான் சொல்லுது, தேவன் நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை அது சொல்லுது. யோசுவா 21 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் எல்லா வார்த்தைகளையும், உங்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக அவைகளை நிறைவேற்றுவார், ஒன்றும் தவறி போகாது. இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த தியானிக்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்க எஸ்தர் 2:9. எஸ்தர், அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்கள் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகாஸ்வேரு ராஜா அவளுடைய மனைவி அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால வஸ்தியை புறம்பே தள்ளிட்டு இப்போ அவள் ஸ்தானத்தில் ஒரு பெண்ணை வைப்பதற்காக தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் சுத்திகரிப்புக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ யாருக்கு அவனுடைய கண்கள் தயை கிடைத்தது? எஸ்தருக்கு. மேலும் அவளை எங்கே கொண்டு வச்சிருந்தா ஒரு சிறப்பான ஒரு இடத்துல வைத்திருந்தான். அதுதான் சங்கீதம் 6:16 சொல்லுது. சங்கீதம் 6:16 வாசிங்க. சங்கீதம் 6:16. சங்கீதம் 6:16 பத்திரிக்கா இருக்கா? ஒரு நிமிஷம், அது மாத்திருங்க. நித்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம். எதுல இருக்கு? 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவனை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை, சுதந்திரம்னா தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கறது பேர் தான், தன்னுடைய சொத்தை கொடுக்கறது பேர் தான் சுதந்திரம். அப்படிதான் தேவனும் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு இறங்கி அவருடைய எல்லா நன்மைகளையும் நல் வார்த்தைகளையும் நமக்கு சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அதனால எதுக்கும் கலங்காதுங்க, பயப்படாதுங்க. மேலும் எஸ்தர் 2:17 அவளை மேலும் அவர்கள் அந்த ராஜா ராஜாத்தியாக அபிஷேகம் பண்ண. அதை வாசிங்க. எஸ்தர் 2:2 எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகளை பார்க்கிலும் அவன் சமூகத்தில் ஆகையால் ராஜ கிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளுக்கு ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து வஸ்தியின் ஸ்தானத்தில் அவளை பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். இப்படிதான் தேவனுக்கு நம்ம காத்திருக்கும் போது தேவனும்
நமக்குரிய மேன்மையை நிச்சயமாய் தருகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு தடையே கிடையாது. அதுதான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நாம் சிறியவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். இப்படிதான் எஸ்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவளை உயர்த்தினார். அவளை உயர்த்தினதற்கு ஒரு நோக்கமும் உண்டு. அது அடுத்த அதிகாரம் அதை பற்றி சொல்லுது. ஏன்னா ஆமான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி மொர்தெகாயும் அந்த யூத ஜனங்கள் எல்லாரையும் கொலை செய்ய அழிக்கும்படிக்கு ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். ராஜாவின் பேரால் ஒரு கட்டளையும் எல்லா தேசத்திற்கும் அனுப்பியிருந்தான். இப்படிப்பட்ட வேலையில் மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருக்கும் போது ராஜா மேலே கை போட 2 மனிதர்கள் யோசனை பண்ணியிருந்தாங்க. அதை எஸ்தர் மூலமா அவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அது காரியம் உண்மைன்னு வெளிப்பட்ட போது அந்த 2 பேரையும் சிறை சேதம் பண்ணாங்க. மேலும் இந்த மொர்தெகாய் செய்த நன்மையை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருந்தாங்க. அப்படிதானே? அதே போல தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். அது என்ன புஸ்தகம்? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவன் நமக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு இருக்கார். அது என்ன புஸ்தகம் பாருங்க. மல்கியா. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் தேவன் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். மேலும் நம்முடைய வேண்டுதல்கள் அவரிடத்துல போகும்போது தேவன் அவைகளை எல்லாம் எழுதியிருக்கிற அந்த வாசிக்கும் போது அதன்படி நமக்கு நன்மை செய்வார். இப்படிதான் அங்கே எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் அந்த ராஜாவை எழுதி வச்சிருந்தாரு. அப்போ அவன் செய்த அந்த சூழ்ச்சியை மொர்தெகாய் எஸ்தருக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி இருந்தும் எஸ்தர் அதை முதல்ல கண்டுகிடலை. முதல்ல இவன் ரெட்டொடுத்தி இருந்தபோது தன் வஸ்திரத்தை கிழித்துட்டு இருந்தபோது எஸ்தர் அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை கொடுத்தாலே வழிய இவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கு புரியல. ஏன் இப்படி கிழிச்சிட்டு இருக்கான், அந்த காரியம் என்ன, முகாந்திரம் என்னங்கிறது அவளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் மொர்தெகாய் சொல்றாரு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, யூதர்களை அழிக்கும்படிக்கு சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவனிடத்தில் தன் ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடம் வேண்டும் என்று அவளுக்கு சொன்னான். அப்படியே 14 நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று. இப்போ புரியுதா எதுக்காக தேவன் ராஜஸ்திரியா அவளை மாற்றினாரு? யூத ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ராஜாவிடத்துல போய் பேசும்படிக்கு இவளுக்கு அந்த மேன்மை கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை செய்ய சொல்றா. அப்படி 16வது வசனத்தை வாசிங்களேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும்
குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். இந்த ஜனத்துக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு துணிஞ்சு ராஜ சமூகத்துக்கு போகும்படிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய சொல்றான். என்ன செய்ய சொல்றான்? 3 நாள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்றோமா? உபவாசம் பண்ணி இது வரைக்கும் இல்லை. நம்ம சபையில் அப்படிப்பட்ட உபவாச ஜெபமும் இல்லை. இனிமேல் அதை தீவிரமாக செயல்படுத்தணும். அதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமும் நமக்கு சொல்லப்பட்டது. ஆகையினால ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவருக்கு தெளிவாக வெளிப்படுத்தினார். அப்படித்தானே? இந்த கிராமத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்போதான் தேவன் புதிய ஆத்மாக்களை நம்ம சபைக்குள்ள கொண்டு வருவார். மேலும் ராஜ சமூகத்தில் போய் அவன் நிற்கும் போது எப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தா? அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனை உள்முற்றத்தில் அவள் ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவின் முன்பாக நின்றிருந்தார். அப்போ நம்ம உபவாசம் பண்ணி ஜபிக்கும் போது தேவன் நமக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் நம்ம ஒரு சமூகத்தில் போய் ஜபிக்கணும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. அது எப்படி, என்ன வஸ்திரம்னு? ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம இடத்துல எப்படி இருக்கு? அது கரைப்பட்டு இருக்கா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? முதல்ல அப்படிப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது தான் உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன் மன்றாட்டு உனக்கு கட்டளையிடப்படும். அவன் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும்? ஜெபம் பண்ணுறோமா? முதல்ல நம்மகிட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? அது இன்னும் நம்ம கரைப்படுத்தி தான் வச்சுருக்கோம். நிர்விசாரமாக இருக்கும். பரிசுத்தம் குறைச்சலாகவே காணப்படுது. அதனால நம்மளை முதல்ல சுத்திகரிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கைகளின் கிரியைகளை, ஏசாயா 1ஆம் அதிகாரம், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். அப்படி ஒரு 19ஆம் வசனம், நீங்கள் மனம் பொருத்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தேசத்தின் நன்மை நாம் புசிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவருக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். மாட்டோன்னு எதிர்த்து நிற்கும் போது பட்டயத்துக்கு இரையாகும். சரி, அப்படி எஸ்தர் அப்படி தொடர்ந்து தியானிப்போம். அடுத்தால ஆமான் எழுப்பி இந்த ஜனங்களை கொலை செய்யணும்னு ஒரு கட்டளை போட்டிருந்தோம். அப்படிதானா? அதுக்கப்புறம் இந்த எஸ்தர் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சதுங்க? அந்த கட்டளை நிமித்தம் அந்த நகரமே கலங்கி போச்சு. இப்போ அந்த எஸ்தர் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் இவன் எஸ்தர் அங்கே போனதுக்கப்புறம் ராஜா கேட்குறார், உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன? இவன் சொல்ற, நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரணும். இப்படி முதல் நாள் விருந்துக்கு 2 பேரும் போயிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் ராஜா கேட்காரு, இப்போ வேண்டுதல் என்ன? அவன் மறுபடியும் சொல்றான், நாளைக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அந்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். அந்த ராத்திரியில ராஜாவுக்கு
தூக்கம் வரல. அப்போ அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரு. வாசிக்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியா கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஷ் வேறுவின் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ஓகே போ. அந்த உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே இப்போ எதை எடுத்து வாசிக்காங்க? முன்பு செய்த நன்மையான காரியங்கள் வாசிக்கப்படுது. அதற்கு பதிலாக இவனுக்கு மேன்மையும் கனமும் செய்யப்பட்டதா? செய்யப்படலை. அந்த நேரத்தில் ஆமானும் உள்ள வாரான். உள்ள எதுக்கு வாரான்? மொர்தெகாய்க்கு செய்யப்பட்டிருந்த 53 தூக்கு மரத்தில் மொர்தெகாய் தூக்கிலிடணும்னு சொல்லும்படி ராஜ சமூகத்தில் வாரான். அப்போ ராஜா அவனுக்கு சொல்ல அது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இப்படி 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமே நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். இப்போ இவன் ராஜமேன்மை அவனுக்கு கிடைக்கும் நினைச்சான். ஆனா ராஜா யாரை கனம் பண்ண சொல்றாரு? மொர்தெகாய். ஏன் மொர்தெகாய் என்ன பண்ணியிருந்தான்? ராஜாவின் நன்மைக்காக முன்னே ஒரு காரியத்தை செய்திருந்தான். இப்படிதான் நாமளும் தேவனுக்காக எதையாவது செய்யும் போது தேவனும் அதற்குரிய கனத்தையும் மேன்மையும் உங்களுக்கு ஒரு நாளும் தராமல் இருப்பதில்லை, நிச்சயமா தருவார். அது யாரை கொண்டு செய்வார்? அப்படிப்பட்டது. உனக்கு எதிரியா எவன் இருக்கானோ, எந்த வாய் ஒன்றி படித்து பேசிச்சோ, எந்த இடத்துல நம்ம சிரமப்படுத்தப்பட்டோமோ, யாரால சிரமப்படுத்தப்பட்டோமோ அவங்களை கொண்டு கர்த்தர் மேன்மையை நமக்கு கட்டளை இடுவார். மேலும் அவனுக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ராஜாவின் வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படணும். ராஜா ஏறுகிற குதிரை, அவன் குதிரை மேலே அவனை ஏற்றி பட்டணத்தை கொண்டு போகணும். 3வது ராஜாவின் கிரீடம் அவனுக்கு தரிக்கப்படணும். இப்படிதான் தேவன் நமக்கும் ஒரு கிரீடத்தை தருவார். சங்கீதம் 132:18 சொல்லுது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நமக்கு சத்ருவாய் எழுப்பினவனுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்துவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜெபம். நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்படுவாங்க, நம்முடைய தலையை தேவன் உயர்த்துவார், நமக்கு ராஜ கிரீடம் கொடுக்கப்படும். மேலும் இந்த ஆமானை தேவன் அந்த உபவாச ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆமானை தேவன் ராஜாவனை என்ன பண்ணாரு? ஆமான் செய்த தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட்டார். அப்படிதான் நமக்கு விரோதமாக எவனாட்டி எழுப்பி நின்று நமக்கு தீவனை செய்யும் போது அந்த தீவனை அவன் மேலதான் விழும். கல்லை புறப்பட்டுகிறவன் மேல் அந்த கல்லு விழும். படுகொலை தோண்டுகிறவன் தானே அதில் விழுவான். நமக்கு விரோதமாகவும் நம்ம சபைக்கு விரோதமாகவும் யாரெல்லாம் பண்ணாலும் காரியம் வாய்க்காது. காரணம் என்ன? எரேமியா 20:11 சொல்லுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். நமக்கு விரோதமாக ஒரு ஆள் எழும்பும்போது
நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். மேலும் தங்கள் காரியம் வாய்க்காததுனால மிகவும் வெட்கப்பட்டு கலங்குவார்கள். அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த ஆமான் ஸ்தானத்தில் யாரை உயர்த்துறாரு? மொர்தெகாயை. இப்பொழுதும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். இப்போ முத்திரை மோதிரம் யாருக்கு வந்தாச்சு? மொர்தெகாய்க்கு. இப்போ அந்த ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால நம்ம என்ன எழுதுறோமோ அதுக்கு முத்திரை போட்டு அனுப்பும்போது அது நிச்சயமா செல்லுபடி ஆகும். இப்போது இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டளைக்கு ஒரு எதிர்வினை ஆற்றணும். அதே அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8:8. இப்போதும் இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றார். இப்போது இவங்க என்ன பண்றாங்க? எந்த நாளில் அவங்கள அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்களோ அந்த நாளில் இந்த ஜனங்களை அவர்களுடைய எதிரிகளை அழிக்கும்படிக்கு இவர்கள் ஒரு முத்திரை போட்டு ஒரு கடிதத்தை எழுதி எல்லா தேசத்துக்கும் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதே அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அதுக்கப்புறம் அதே அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது ராஜா இப்போ எல்லா எதிரிகளையும் அவங்க அழிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ராஜா கேட்காரு, இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? அதன்படி உனக்கு செய்யப்படும். இவங்க என்ன செய்யறாங்க? அதே அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, அவங்க அந்த நாளை எப்படி அதை மாற்றுறாங்கன்னு. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பயனருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக அதை ஆசரித்து விருந்தொட்டு சந்தோஷமாய் கொண்டாடப்படுகிற ஒரு வாசிக்கப்படி எளியவர்களுக்கும் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். இது ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டிய நாளாக எந்த நாள் அவங்களுக்கு விரோதமா எழுதப்பட்டு இருந்துச்சோ, எந்த நாளில் அவங்களை நிர்மூலமாக்கணும் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணப்பட்டதோ அதே நாளில் அந்த நாளை தேவன் எப்படி மாற்றி கொடுத்தார்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகக்கூடிய நாளாக மாற்றினார். மேலும் அது வருஷத்தோறும் பண்டிகை கொண்டாட வேண்டிய நாளா தேவன் மாற்றினார். அதுதான் நம்மளுடைய ஜெபத்துக்குள்ள மேன்மை, மகிமை, வல்லமை கூட அதுதான். ஆகினாலும் தேவன் என்ன சொல்றார்? நம்ம சபைக்கு உபவாச ஜெபத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். மேலும் நம்ம ஊரில் இருக்க எல்லா நம்ம கிராமத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் தொடப்படணும். முதல்ல நம்ம சபையில் ஒரு சுத்திகரிப்பு வரணும். சுத்திகரிப்பு இல்லாமல் தேவ சமூகத்தில் போய் நம்ம ஜபிக்கும் போது அந்த வேண்டுதல் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. முதல்ல நம்மளை கல்வி நம்ம சுத்திகரிப்போம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மளை மேன்மைப்படுத்துறார். அப்படி 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதர்களுக்குள் பெரியவனும்
தன் திரளான சகோதரருக்கு பிரியமானமாய் இருந்து தன் ஜனங்களுடைய நன்மை நாடி இப்படி நம்ம செய்யும்போது தேவன் நம்மளையும் நிச்சயமாய் முத்தைகாய் உயர்த்தினது போல தேவன் நம்மளை உயர்த்துவார். நம்முடைய சஞ்சலங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், நம்முடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். ஆகவே இப்போ அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். யாராச்சும் ஒரு ஆள் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் இருக்கிற சஞ்சலம் மாறணும், துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் படிக்கும். நம்ம இடத்துல ஒரு சுத்திகரிப்பு வரணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும்.